வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்பவுமே சுலபமான முறையில் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து மட்டுமே நல்ல கிறிஸ்பியான மொறுன்னு முறுக்கு தாங்க செய்ய போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குல்ல. உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். குட்டி பிள்ளைகள்லாம் விருப்பமாக சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த முறுக்கை ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம 1/4 கப்பு பொட்டுக்கடலையை ட்ரையான மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அகலமான பாத்திரத்தில் நல்லா நைஸ் ஜல்லி வச்சுட்டு அது கூட கிரைண்ட் பண்ணின பொட்டுக்கடலை பவுடரை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1/4 கப்பு கடலை மாவும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. நம்ம இன்றைக்கி கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்துருக்குறோம். ஆனாலும் இதை நல்லா ஃபைனாக சலித்து எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வருங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஃபைனாக சலித்து எடுத்துக்கலாம். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. இது செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் சேர்க்கிற மாவோட அளவுகள் ரொம்ப முக்கியங்க. 2 கப்பு அரிசி மாவுக்கு 1/4 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கணும். பாருங்கள், இது போல் நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த கப்பிகள் எல்லாம் நமக்கு வேணாம், தூர போட்டுடலாங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கருப்பு எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது போல் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இந்த ஸ்பூனால் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அந்த ஸ்பூனில் உள்ள வெண்ணெய் எல்லாம் இந்த மாவில் ஒட்டியிருக்கும் இல்லையா, அதனால் இந்த ஸ்பூனை மட்டும் மாவை எடுத்துட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு கைகளால் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். இது போல் நல்லா மாவை திருவி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. நம்ம சேர்த்துருக்கிற சால்ட்டு, நெய் இது எல்லாமே எல்லா மாவு கூடயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவாக இருந்தாலும் 1 கப்பு அளவு எடுத்துக்கோங்க. அந்த கப்புலேயே கரெக்டான அளவாக எடுத்து செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக நல்லா கிறிஸ்பியாக முறுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது போல் நம்ம நல்லா திருவி விட்டு கரெக்டாக மாவு பசைஞ்சிட்டு ஒரு பிடி எடுத்து பிடிச்சு பார்க்கணும். உடையாமல் வருது பார்த்தீங்களா? இதுதான் கரெக்டான பக்குவம். நம்ம மாவை கைகளால் உடைக்கும் போது தான் உடையணும். அப்போ தான் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு மாவு பிசையும் போது இது போல் பக்குவமாக பிடிக்க வரலன்னா இன்னும் கொஞ்சம் பட்டர் 1 ஸ்பூன் சேர்த்து பிசைஞ்சு பாருங்கள். சூப்பராக இது போல் பிடிக்க வருங்க. இப்போ இந்த மாவுகளை நம்ம பக்குவமாக மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த பக்குவத்தில் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கைகளால் பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணிகளை நீங்கள் ஒரேடியாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்க்கணும். நம்ம ஒரேடியாக சேர்த்துட்டோன்னா இந்த மாவு ரொம்ப லூஸாக போயிடுங்க. எண்ணெயில் முறுக்கு சுற்றி புழியும் போது எண்ணெய் நிறைய குடிக்கும். அதனால் பக்குவமாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்தில் நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கணும். சாஃப்டாகவும் இருக்குது, கரெக்டான பக்குவமாக இருக்குது. இதை அப்படியே வச்சுக்கலாம். முறுக்கு புழியறதுக்காக ஒரு கடாயை அடுப்பில் வைத்துட்டு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் நம்ம சுற்றி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ முறுக்கு அச்சில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு முறுக்கு மாவுலேருந்து கொஞ்சம் பகுதியை எடுத்துட்டு சிலிண்டர் சைஸில் உருட்டி இது கூட வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம லாக் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் நம்ம லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ்க்கு நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. பிகினஸாக இருக்கும் போது இது போல் ஒரு பிளேட், அப்படி இல்லைன்னா வாழை இலையில் கூட எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம்.
நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக கூட பிழிஞ்சிக்கலாங்க. ஆனால் எண்ணெய் தெறிக்கும் மேலே இது போலே செய்துக்கோங்க. அதுதான் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ எண்ணெய் நல்ல சூடாக இருக்குது. இந்த பக்குவத்தில் நம்ம இது போல் பிழிந்து விட்ட முறுக்குகளை நம்ம சேர்த்துக்கலாம். இதே போல் உங்கள் எண்ணெய் சட்டியில் எத்தனை முறுக்கு போட முடியுமோ அத்தனை முறுக்கு நீங்கள் சேர்த்துட்டு இது நல்லா முன்னும் பின்னும் பெரட்டி விட்டுக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த முறுக்கு கரெக்டான கலரும் கிடைக்கும், நல்லா கிறிஸ்பியாக வெந்தும் வருங்க. இப்போ இது போல் நல்லா பெரட்டி விட்டு பொரிச்சிக்கலாம். இந்த பபிள்ஸ் எல்லாம் முழுமையாக அடங்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் இந்த முறுக்கு. இப்போ பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் முழுமையாக அடங்கிடுச்சு. இந்த பக்குவத்தில் எண்ணெயிலேருந்து வடிகட்டி இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். இதே போல் மற்ற முறுக்கு மாவுகளையுமே பக்குவமாக நம்ம பிழிந்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கருகி விட்டுறக்கூடாது. ஆனால் நமக்கு இந்த மெத்தடில் இந்த முறுக்கு சுடும்போது ரொம்ப குயிக்காகவே வெந்து வந்துடுங்க. அதே போல் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே போல் நம்ம நினைத்த உடனே நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து டக்குன்னு செய்து முடிச்சிடலாங்க. 10 நிமிஷம் கூட ஆகாது, ரொம்ப குயிக்காகவே ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நல்ல கிறிஸ்பியான மொறுன்னு முறுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு கிறிஸ்பியாக இருக்குல்ல, உடைக்கும் போதே தெரியுதுங்க. ரியலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஈஸியான முறையில் தான் நம்ம செய்து காமிச்சிருக்கிறோம். ஆனால் அளவுகள் ரொம்ப முக்கியங்க. 2 கப்பு அரிசி மாவுக்கு 1/4 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம பொட்டுக்கடலை மாவு கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும், அதனால் அந்த கப்பில் கரெக்டாக 1/4 கப்பு அளந்து சேர்த்துக்கோங்க. அதே போல் மாவு பிசையும் போது தண்ணியாக பிசையக்கூடாது. நீங்கள் தண்ணியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா முறுக்கு பிழிஞ்சு விடும்போது உடையும். அதே போல் எண்ணெயும் நிறைய குடிக்குங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இது போல் நிறையா ஸ்வீட் ஸ்நாக்ஸ் வீடியோஸ், தீபாவளி பலகாரங்கள் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன், மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி செய்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஏதாவது டவுட்னா மிஸ் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். வாழ்க வளமுடன். ஹாப்பி நியூ இயர்.